அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி அருகே பள்ளி வேன் எதிரே வந்த கார் மீது மோதி விபத்தானது ஏற்பட்டுள்ளது. குடிபோதையில் பள்ளி வேனை ஓட்டி வந்த ஓட்டுநரால் விபத்து ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்தான அண்மைச் செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். குடிபோதையில் பள்ளி வேனை ஓட்டி வந்த ஓட்டுநரை பொதுமக்கள் தாக்கியதால் அப்பகுதியில் பரபரப்பான சூழலானது நிலவி வந்தது. விபத்து தொடர்பாக ஓட்டுநரை அழைத்துச் சென்று திருப்பூர் வடக்கு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். குடிபோதையில் பள்ளி வேனை இயக்கிய ஓட்டுநரால் அப்பகுதியில் விபத்து ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இதுகுறித்தான மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பாலா இணைப்பில் இணைகிறார். பாலா, வணக்கம். இந்த விபத்து தொடர்பான முழு விவரங்களை தற்போது பதிவு பண்ணலாம். நிச்சயமாக பவித்ரா, அதாவது திருப்பூரில் பள்ளி வாகனம் மற்றும் கார் நேருக்கு நேர் எதிரே மோதிக்கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது திருப்பூர் ஜனபதிபாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியானது அந்த பள்ளி மாணவர்களை ஏற்றி வருவதற்காக அந்த பள்ளி வாகனமானது இன்று காலை ஊத்துக்குளி நோக்கி சென்று கொண்டிருந்தது திருப்பூரிலிருந்து. அப்பொழுது ஊத்துக்குளியிலிருந்து திருப்பூர் மார்க்கமாக எதிரே கார் ஒன்று வந்து கொண்டிருந்தது. இந்த நிலையில் இரண்டு வாகனங்களும் நேருக்கு நேர் எதிரே மோதிக்கொண்டது. இந்த விபத்தில் காரில் வந்தவர்களுக்கு லேசான காயம் மட்டுமே ஏற்பட்டது. அதே போன்று பள்ளி மாணவர்களை அழைத்துச் செல்வதற்காக வந்ததால் அந்த வாகனத்தில் பள்ளி மாணவர்கள் யாரும் இல்லை. இதைத் தொடர்ந்து அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் விபத்து ஏற்பட்டவுடன் கூறியவுடன் அந்த டிரைவர் குடிபோதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து அங்கிருந்தவர்கள் பள்ளி வாகன ஓட்டுநரை தாக்கியுள்ளனர். இதைத் தொடர்ந்து வடக்கு காவல் நிலையத்துக்கும் தகவல் தெரிவித்தனர். தகவலை அடுத்து காவல்துறையினர் அங்க வந்து பள்ளி வாகன ஓட்டுநரை அழைத்து சென்றனர். மேலும் இது போன்ற இந்த பள்ளி வாகனத்தை இயக்குபவர்கள் மிகவும் கவனமாக இருக்கணும். அந்த பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதை பள்ளி நிர்வாகமும் மற்றும் தமிழக அரசு காவல்துறை இணைந்து செயல்படுத்திட வேண்டும். இல்லை என்றால் இது போன்ற விபத்துகள் தற்போது சிறிதளவில் ஏற்பட்டது பெருமளவில் ஏற்பட வாய்ப்புள்ளது. இது குழந்தைகளின் உயிர் பிரச்சனை என்றும் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். நன்றி பாலா.